கோசனமிதாது பல போகங்களை இன்றி பூரணமாக சிவனை பொதிந்த கையிலசம். அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் கொலுவிருக்கப்பட்ட கைலாசத்திலே, அந்த கைலாசத்திலே யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்கள்? யார் யாரெல்லாம்? வீரலட்சுமி, சரி, ஆதிலட்சுமி, ஜோதிலட்சுமி, சவால், முத்துலட்சுமி, ஆமண்ணா, சுப்புலட்சுமி, அப்படி தனலட்சுமி, என்ன, ஜெயலட்சுமி, சரிண்ணா, விஜயலட்சுமி, அப்படி அங்காரலட்சுமி, ஒங்காரலட்சுமி, ஆமண்ணா, உங்க வீட்டு மகாலட்சுமி, எங்க வீட்டு மகாலட்சுமி, அப்படி உங்க மாமா எங்க மாமா, சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி, அழகி வள்ளி தெய்வ மகள் வம்சம் வாணிராணி கல்யாண பரிசு, அப்படி நாகினி நந்தினி சரவண மீனாட்சி செம்பருத்தி ரோஜா அன்பே வா, எம்மாடி ஆத்தாடி அதுக்கு மேல காத்தாடி, மொட்டை மாடியில காத்தாடி சொல்லப்பட்ட லட்சுமண பூலோக வாசிகள். அப்படி என்ன? அந்த கைலாசம் மகாலட்சுமி யார் தெரியுமா? யாருன்னது? இளங்கலிசனத்தி சரியா என் பெருமாளாகிய ராமச்சந்திர பகவானுக்கு, ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு மனைவியாக வந்து தோன்ற சிவராட்டி. ஆமண்ணா, அந்த மகாலட்சுமி பிறதான் கைலாசமலை. அப்ப ராமர் தேவி சீதை பிறந்ததான் கைலாசமா? நான் இந்த தெய்வ மகள் வம்சம் வாணிராணி கல்யாண பரிசு நாகினி நந்தினி சரவண மீனாட்சி செம்பருத்தி ரோஜா இனியா இலக்கியா கையலு மாறி மிஸ்டர் மனைவி அப்பா இவங்க பூரா கைலாசத்தை பிறந்தவங்களே நான் நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நாடகம் நாடகம் ஐயா. மீண்டும் என்ன அந்த கைலாசமலை எவ்வாறாக இருக்கிறால், எவ்வாறாக? அது 8 மலை 7 கடல் 7 புவனம், 8 மலை 7 கடல் 7 புவனம், இத்தனைக்கும் அச்சாணி ஒத்த கைலாசம், இத்தனைக்கும் அச்சாணி ஒத்த கைலாசம், பச்சமுள்ள கைலாச பருவரையின் மேலே, பச்சமுள்ள கைலாச பருவரையின் மேலே, அந்த பச்சமான கைலாசத்திலே ஆமண்ணா பார்வதியும் பகவானும் பாவித்து இருந்தனரா. அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் கொலுவிருக்கப்பட்ட கைலாசத்திலே, அந்த கைலாசத்திலே எங்கும் இருந்த பொருளாக என்னன்னா சாட்சாலி பகவானும் பார்வதியுமாக பார்வதியுமாக கைலாசத்திலே தெற்கு முகமாக கொலுவிட்டிருக்கிறார்கள். அப்படி தெற்க பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அது என்னன்னா இந்த உலகத்துல ஜனங்கள் எறும்பிலிருந்து யானை வரை, ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் வரை 84 லட்சம் கோடி ஜீவன்களையும் படைக்கிறது பிரம்மதேவன். பிரம்மதேவன் படைக்கின்றார். அந்த படைத்த மனுக்களுக்கெல்லாம், உயிர்களுக்கெல்லாம், கல்லுக்குழுகிற தேரைக்கும், சரி, கரு பையில் இருக்கின்ற உயிர்களுக்கும் என்னவர்கள் என்னென்ன அம்மு சாப்பிடுது, என்ன உணவு இருந்துகிறது என்று பார்த்து படி அளப்பது பரமேஸ்வர கடவுள். பட்டினியே இல்லாமல் படி அளப்பது பரமேஸ்வர கடவுள். துஷ்டர்களை சங்கரிப்பது சரி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அப்பன் வைகுண்ட வாசகர். இப்படியாக இருந்து இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டு 14 உலகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே என்னன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறதா? ஆமா, அங்க என்ன ஆடல் பாடலு பாட்டு கச்சேரி கரகாட்டம் கும்பாட்டம் நடக்கும்யா? இதான சம்பவமா? இதான் இப்ப எங்க போனாலும் சம்பவமா இருக்கு. நம்ம தெய்வத்தோட ஆலயத்துல வந்து என்னன்னா தெய்வீக கதைப்பாடம் வந்திருக்கிறோம். ஆமா, கதைப்பாடம் வந்திருக்கோம். ஆனால் அப்படி இருக்க எப்படி என்ன? இது நீர்வளம் நிலவளம் செழித்துவங்கி வளரப்பட்ட மல்லிகை முல்லை இருவாச்சி நந்தியாவட்டம் நலிந்தரோசா நாட்டி சந்தனம், சரி, அவந்தி சிவந்தி குந்தம் குமணம் பாரிசாதம், ஆமா, அல்லிச்சந்தாமரை, சரி, ரோஜா கொடி ரோஜா காட்டு ரோஜா வாடாமல்லி வெள்ளை வாடாமல்லி என்னன்னா என்று சொல்லப்பட்ட மரங்களாம் மனம் கமிழ்ந்து பொறியை தவிழ்ந்து வரக்கூடிய மாடநாடார்பட்டி நகரத்திலே, சரி, என்ன குபேரர்களுக்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆன்மீக சான்றோர்களுக்கும் மேல பட்டமளத்தை சேர்ந்த, சரி, பெரியமணி சின்னமணி விலிசை கலைக்குழுவின் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கண்டு ரசிப்பீங்க. எப்படி ஆடவாள் நிகழ்ச்சிகள், ஆமா, பட்டிமன்றம், சரி, சொற்பொழிவு, இன்னிசை கச்சேரி, மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கிரிக்கெட் ஆட்டம் சொல்லி பல நிகழ்ச்சிகளை கண்டு கழிச்சிருக்கலாம். ஆனால் பாடற்பது பழங்கால வெள்ளிசை, பழைய காலத்து வில்லுப்பாட்டு, சமய காலமே கம்ப்யூட்டர் காலம். என்ன சொல்றீங்க? அப்படியே பெட்ல பெட் ரிமோட் அமுக்குனா போதும். ஆமா, என்ன ஜனால என்னென்ன படம் பார்க்கணுமோ பார்க்கலாம். மனசுக்கு பிடிச்ச நாடகத்தை பூரா பார்க்கலாம். ஒரு சேனல் வந்து என்னன்னா 2 செகண்ட் கூட பார்க்கணும் பொறுமை கிடையாது. ஏற்கனவே இமெயில், இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், டெலகிராம், மெசேஜர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஷேர் சாட், ஸ்னாப் சாட், பப்ஜி,
ஃப்ரீ ஃபயர் ஆமாண்ணா அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்லாம் வந்தாச்சு ஐயா. இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே ஆமா, பழங்கால விளைச்சல்கள் பாட இருக்கிறோம். பழைய காலத்து வில்லுப்பாட்டு பாட போகின்றோம். நாங்கள் பாடக்கூடிய பாடல்களிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் சொல் குற்றம், சரி, இசை குற்றம், ஆமா, பொருள் குற்றம், சரி, சாரீர குற்றங்கள், என்னன்னா எந்தமான குற்றம் குறைகள் இருந்தாலும் எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பெருவெடுத்தாமல் சரி, இன்று ஒரு நாள் மட்டும் ஆஹா, உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு விடுப்பு கொடுத்து விட்டு கனெக்ஷனை உருவி போட்டுட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய சரி நாங்கள் பாடக்கூடிய வில்லுப்பாட்டு கதையை கேட்க வரும்படி கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது கதை ஆரம்பிக்கிறோம். அது எப்படி என்ன? அது எப்படி என்றால் எவ்வாறாக தன்னோம் தானைடா நன்னை தன்னோம் தானல்லைடானம் தானல்லைடானம் தானே தானா தானைடா நன்னை தன்னோம் தானல்லைடானம் தானல்லைடானம் தானை தன்னை தன்னோம் தனனே தன்னோ தனனே தனா தானல்லைடானம் தானை தன்னை தன்னோம் தனனே தன்னோ தனனே தனா பாடிவேனே ரமானோ பொன்ன ஆனோ பொன்ன ஆடுவேனே ராமா உன்ன காலம் எல்லாமே புனை தோழரேன் புனை தோழரேன் ராமா பாடுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன பாடுவேனே ராமா உன்ன பல காலமெல்லாமே உனை தோடுவேன் உனை தோடுவேன் ராமா தேடுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன தேடுவேனே ராமா உன்ன தென்னாளி தட்சண புவனோ மல்ல புவனோ மல்ல ராமா தேடுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன தேடுவேனே ராமா உன்ன தென்னாடு தட்சண புவனோமெல்லாம் புவனோமெல்லாம் கூறுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன ஒருவேனே ராமா உன்ன குற்றங்குறைகள் ஒன்றும் வந்திடாமல் ராமா குருவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன கூறுவேனே ராமா உன்ன குற்றம் குறைகள் ஒன்றும் வந்திடாமல் நல்ல நாடான நாடலிலே நாடதிலே அயோத்தி மாநகரலிலே நகரத்திலே நாடான நாடதிலே நாடதிலே அயோத்தி மாநகரதிலே நகரதிலே அயோத்தி மாநகரலிலே நகரலிலே நகரதிலே ஆண்டு வரா தஜரனும் தஜரனோ அயோத்தி மாநகரதிலே நகரதிலே நகரலிலே ஆண்டு வரார் தஜரதனோ தஜரதனோ
நல்ல நீர்வளம் நிலவளம் செழித்தோங்கி வளரப்பட்ட அயோத்தியாபுரி என்று 56 தேசங்கள் இருக்கிறது. அப்படி என்ன தம்பி அயோத்தியா உங்களுக்கு தெரியுமா? அதான் அழகா சொல்லலாம் ஐயா. எங்க சொல்லுங்க. அயோத்தியாபுரி என்றால் எப்படின்னா ஈழம், சரி, பாண்டி, ஆமாண்ணா, யாழ்ப்பாணம், அப்படி சேரம், என்ன, சோளம், சரி, கொங்கு, அப்படி வங்காளம், ஆமாண்ணா, குந்தம், அப்படியா, மகதம், சரி, சீனம், அப்படி குச்சரம், ஆமாண்ணா, ஆரியம், என்ன, மராடம், சரி, துளுவம், அப்படி துலுக்கானம், ஆமாண்ணா, எங்களம், என்ன, துருகம், சரி, அருணம், அப்படி அவந்தி தேசம், ஆமாண்ணா, வடமதுரை, என்ன, சிந்து, சரி, பாஞ்சாலம், அப்படி ஜோனகம், ஆமாண்ணா, அங்கம், சரி, துமலை, அப்படி தன்னோசி, ஆமாண்ணா, காம்போதி, அப்படி காம்புலி, என்ன, நேபாளம், சரி, கங்கலா, அப்படி ஒட்டக தேசம், ஆமாண்ணா, உகாந்திர தேசம், என்ன, பற்பர தேசம், சரி, பல்லவ தேசம், அப்படி பவுன் ராஜ்யம், ஆமாண்ணா, பஞ்சராஜ்யம், அப்படி சேது ராஜ்யம், என்ன, ஜனலிங்க ராஜ்யம், சரிண்ணா, டில்லி, அப்படி நிடதம், என்ன, கேகயம், சரி, கர்நாடகம், அப்படி கேத்தாரிபுரம், ஆமாண்ணா, ஆண்டவ தேசம், என்ன, மச்ச தேசம், சரிண்ணா, குச்சலிங்க தேசம், அப்படி மாயாபுரி, ஆமாண்ணா, விருதாபுரி, என்ன, அனந்தாபுரி, எப்படி அஸ்தனாபுரி, சரி, சாமந்தபுரி, ஆமா, கோலாபுரி, அப்படி மிதிலாபுரி, என்னண்ணா, சாகோளம், சபாஸ், வீரகோளம், அப்படி சௌராஷ்டிரா, என்னண்ணா, வைகாசகிரி, அப்படி கோசல நாடு, ஆமாண்ணா, அயோத்தியாபுரி அடேங்கப்பா கொஞ்சம் நாடா இருந்திருக்கு என்று 56 தேசங்கள் இருக்கிறது. இந்த அயோத்தியாபுரி 56 தேசங்களையும் சூரிய குலத்திலே பிறந்த தஜர மன்னன் ஆண்டு வருகிறார். அப்படியே தஜரத சக்கரவர்த்தி ஆண்டு வருகின்றார். தஜர மன்னனுக்கு என்னன்னா மனைவி பிறந்தார். எத்தனை பேர் என்ன? கோசலை, கைகேசி, சுமத்திரை சரி என்று பட்டத்து மனைவிகள் 3 பேர்கள். அப்படி என்ன? மீண்டும் என்ன பரசுராமலையை குழமைக்காக வேண்டி ஆமாண்ணா அன்னாருக்கு 60 பெண்களை திருமணம் செய்கிறார்கள். அடேங்கப்பா, ஒரு ஆளுக்கு ஐயா 63 மனைவி. ஒரு ஆளுக்கு தான்பா 63 மனைவிகள். நம்மெல்லாம் ஒரு மனைவி வச்சுக்கிட்டே இருக்க முடியல, எந்திரிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவர் எப்படி 63 மனைவியோட சந்தோஷமா இருந்தாரு? கஷ்டம் கவலை நமக்கு தான்டா, நம்மளுக்கு தானோ. 63 மனைவிகளோடு ஆமாண்ணா அயோத்தி மன்னன் தஜரன் அயோத்தியாவதியை எப்படி ஆண்டு வருகிறார் என்றால் எப்படி என்ன ஆண்டு வருகின்றார்? அங்கே 56 தேசம் அல்ல ஆண்டு வரும் நாளையிலே ஆறில் போரி கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஊரில் ஒன்றே தான் பிரித்து முடி மன்னன் ஆண்டே வர 56 தேசமெல்லாம் ஆண்டு வரும் நாளையிலே ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஊரில் ஒன்று தான் பிரித்து முடி மன்னன் ஆண்டு வாரான். மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 போவிலையும், சோறு கொண்டு மழை அடைப்பா, சொர்ணம் கொண்டு நெல் விதைப்பா, ஒரு கலங்கானோ அதில் விளக்கு நெல் விளையும். மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 போவிலையும், சோறு கொண்டு மடையடைப்பா, வர்ணம் கொண்டு நல்விதைப்பா, கட்டும் போரி களம் காணோ அதிர் விளக்கு நல்விலையும். என்னன்னா அப்படியே அயோத்தியாபுரி 56 தேசத்தையும் அந்த 56 தேசங்களையும் அப்படியே தஜரமன் எப்படி ஆண்டு தெரியுமா? தஜரத சக்கரவர்த்தி எப்படி ஆண்டு வருகின்றார்? ஆறில் ஒரு கிழமை வாங்குறது. அப்படியா? 5 பாகம் சம்சாரிக்கு, 5 பாகம் விவசாயிகளுக்கு, 1 பாகம் அரசாங்கத்திற்கு. அப்படியா? அப்படி என்னன்னா ஆறில் ஒரு கடமை வாங்கி கடமை வாங்கி ஆராய்ச்சி மணிகட்டி சரி என்ன நீதி நேர்மை தவறாமலே ஆட்சி வருகிறார். அப்படியே செங்கோல் தாங்கி சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தஜரத சக்கரவர்த்தி. அவர் ஆண்டவருக்குள்ள அயோத்தியாவிலே என்னன்னா மாதத்திலே 3 மழை பொழிகிறது. 3 மழை பொழிகிறது. வருடத்திற்கு 30 விளைந்து கொண்டிருக்கிறது. என்ன வருஷத்துக்கு 30 நெல் விளைஞ்சுக்கிட்டு இருக்கா? அவனா ஐயா வருஷத்துக்கு 30 நெல் விளைஞ்சதுன்னா 30 துட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு? எல்லாம் நமக்கு தான். இதுக்கு ஐயா கடையில போய் சரக்கு வாங்கன்னு சொன்னா கையில எடுக்க காத்துட்டு கூட இருக்காது. கொஞ்சம் நெல் எடுத்து போட்டு எடுத்தானா சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெல்ல பணம் இல்லன்னு பாத்தியா? எவ்வளவு? ஒரு முட நெல் 1500 ரூபா. டேங்கப்பா செழிப்பாக்குற அயோத்தியாவரி. சரியா? அயோத்தி ஜனங்கள்லாம் மக்கள் எல்லாம் அயோத்தி மன்னன்
மன்னன் தசரன் தசரத மன்னன் வாழையடி வாழை போல் வாழ்க 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 நீடோடி காலம் வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க சரி என்னண்ணா அப்படியே ஜனங்களெல்லாம் ஆமாண்ணா வாயார புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே தசரத மன்னனை பற்றி சீரோடும் சிறப்போடும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே ஜனங்களெல்லாம் ஆமாண்ணா வாயார புகழ்ந்து பேசுறாங்களே ஆமா பெருமையா பேசுறாங்க அப்படியே மகாராஜாவுக்கும் மனைமர்களுக்கும் என்னண்ணா மனசுல நிம்மதி இருக்கிறதா என்ன அங்க கணவனுக்கு மனைவிக்கு திடீர்னு சண்டை வந்துருச்சா கணவன் மனை சண்டை தான் ஒரு நாளே சண்டை சரி மறுநாளே கூடிக்குவாங்களே உடனே சேர்ந்துக்கிடுவாங்களா ஆமா அப்ப அவங்களுக்கு என்ன கவலை நீங்காத கவலை என்ன கவலை தெரியுமா என்னன்னா கவலை அது அங்கே மைந்தன் இல்லா கவலையது 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 கவலை தோணோதையா தோணும் ஐயா மைந்தனில்லா கவலையது 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 ஒரு மனக்கவலை தோணுதையா தோணுதையா பிள்ளை இல்லா கவலையது 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 கவலை தோணோதையா தோணும் ஐயா பிள்ளை இல்லா கவலையது 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 பெருங்கவலை தோணுதையா தோணுதையா அப்பொழுது என்னண்ணா அப்படியே மன்னவருக்கும் தேவி இருக்கும் சரி மனசுல நீங்காத கவலை என்ன தெரியுமா என்னண்ணா கவலை இது அப்படியே வெகு நாளாகவே பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆமா ஐயா நம்மள மாதிரி ஏழைங்க தான் பிள்ளைன்னு பிள்ளைய பத்து சீரழிஞ்சு செங்க சம்மந்துகிட்டு இருக்காங்க ஆமையா அவங்க நமக்கென்ன மகாராஜான்னு இருக்க வேண்டியதான ஐயா பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் என்ன அத்தனை செல்வங்களை விட ஆஹா மேலான செல்வம் பிள்ளை செல்வம் தான் என்ன மேலான செல்வம் பிள்ளை செல்வமா அது படுத்த பாட்டுக்கு ஐயா அது பேரு செல்வம் என்ன பாடுபடுத்துவங்கள ஒரு தாய் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கணும்னா எப்படி 10 மாசம் சுமந்து சரிண்ணா வேதனை எல்லாம் அனுபவிச்சு பெற்றெடுக்கிறாங்க ஆமாண்ணா அதுக்கு பிரச்சனை இருக்க முடியுமா அது எப்படி இருக்க முடியும் நம்ம பையன் நடந்து படிச்சுட்டான் சரிண்ணா இன்னும் அவன் பாட்டு தெருவில் போய் விளையாண்டுட்டு வந்துடான்னு சொல்லி சொல்லி தட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட உட்காந்துருப்பாங்க ஆமாண்ணா அந்த நேரம் பார்த்து குழந்தை தெருவில் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு சகதியில எல்லாம் கையை போட்டு அலம்பிட்டு அப்படி மண்ணுல எல்லாம் கையை போட்டு அலைஞ்சிட்டு ஆமாண்ணா அந்த கையை அப்படியே சாப்பாடுல கொண்டாந்து வைக்கும் அதுக்கு என்ன அதுக்கு என்னவா ஆமா அதுக்கு தான் ஐயா எங்க சின்ன பாட்டி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சாச்சா கட்ட விழுந்தாச்சா அப்படி பிள்ளை வெத்தாச்சா சோத்துல மண்ணு விழுந்தாச்சான்னு அது அப்படியேடா எப்படி அதான் வள்ளு வருமானம் சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கின்றார் அமிழ்திலும் ஆற்றல் நீந்தே சரி தம்மக்கள் சிறு களாவிய கூழ் அப்படின்னா என்னன்னா அந்த மக்கள் அழிந்த சாதத்துக்கு பாரு ஆமாண்ணா அந்த சாதத்தை சாப்பிடும் பொழுது எப்படி அந்த தாயாருக்கு தேவாமிரம் மாதிரி இருக்குமா என்னது தேவாமிர்த மாதிரி இருக்குமா ஆமா எனக்கு நான் தின்றுவோமான் இருக்கும் சோத்த தானே அப்படி இருக்கும் பொழுது ஆமண்ணா கோசலை கைகேச சமுத்திரை சரி கஜர மன்னனை பார்த்து எவ்வாறு கை சுகிறார் என்றால் எவ்வாறாக நாதா என் கணவா மன்னவரி பிராணநாதா சுத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து என்ன செய்ய பொன்னிருந்து என்ன செய்ய பொருளிருந்து என்ன செய்ய மக்களில்லா சாதங்கரி மருந்து போலே இருக்கோதையா பிள்ளையில்லா சோரைகரி புள்ளு போலே இருக்கோதையா பட்டிலிடும் சாரங்கரி மாறி உள்ள பாலனில்லை இலையிலிடும் சோரைகரி எடுத்து உள்ள பாலனில்லை நம்முடைய நாள் போனால் அரசாள பாலனில்லை என் கனவா மன்னவரே ஏற்றதொரு பிராணநாதா நமக்கு சொத்து இருந்து என்ன செய்ய சுகமிருந்து என்ன செய்ய பொன்னிருந்து என்ன செய்ய பொருளிருந்து என்ன செய்ய மக்களில்லா சாதம் கறி மருந்து போலே இருக்கோதையா
பிள்ளை இல்ல சோறு கறி கொழுப்பொழி இருக்கோதையா அன்னம் கேட்டு வந்த வீரை அடித்து நானோ விரட்டினேனோ பிச்சை கேட்டு வந்த வீரை பின்னை வர சொன்னதுண்டோ கத்தரிக்காய் தோட்டத்திலே காய்பறிக்க வாழனில்லை வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட வாழனில்லை பூசணிக்காய் தோட்டத்திலே பறிக்க வாழனில்லை பறிக்கரைக்கும் தேங்காயிலே கையேந்த வாழனில்லை நிறை குடத்து தண்ணீரிலே நின்றலம்ப பாலனில்லை மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய பாலனில்லை நம்முடைய நாள் போனாள் அரசால பாலனில்லை நாதா ஏ என் மன்னா பரம்பரை ஆளுநருடைய சூரியகுலத்திலே இந்த சூரிய குலத்திலே நமக்கு பின்னால் ஆக இந்த ஐயோ சாளுக்கு குழந்தையிலே சாமி ஒரு பிள்ளையிலே சுவாமி நாம் தான் பாவம் செய்த பாவியாகி விட்டோமா என்ன இல்லைனால் ஆக நம்முடைய குலனா முடிவே போகிறதா நமக்கு குழந்தை இருக்குமா இருக்காத சுவாமி ஏ நாதா ஏ என் மன்னா இந்த மாதிரிப்பட்ட பெண்களெல்லாம் எத்தனை குழந்தைக்கு தாயாயிட்டாங்க எதிர்த்த வீட்டுக்காரி 8 பிள்ளைக்கு தாயாயிட்டா அப்படி பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளைக்கு தாயாயிட்டா ஆமாண்ணா அடுத்த வீட்டுக்காரி 5 பிள்ளைக்கு தாயாயிட்டா எப்படி ஏன் வயிறு இப்படி வருவீரா போச்சே 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 ஏன்னா இப்போ தானே 7 இட்லி 3 பூரி சாப்பிட்றீங்க 4 பூரியா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சாப்பிடுது ஆடுதான் அப்படி இருக்கு ஆ, ஆமா மாவு இல்லைன்னு பிறதான் தோறிருக்கு என்ன செய்ய இந்த வீடு நினைக்கிறா வருவீரா போவோம் ஒரு நாளும் போவாது அப்படியே என்னடா கோசலை கைகை சுமத்திரை சுக்கிறார் அப்படியே தஜரத மன்னனை பார்த்து சொல்கிறார் ஏனாதான் என்ன பிள்ளைல பாய்ந்த உலகத்துல வாழக்கூடாது ஐயா வாழக்கூடாதா சுவாமி நம்ம குழந்தை இருக்குமா இருக்காரான்னு சொல்லி என்ன குருதேவன் எப்ப வளையம் கேட்டுவாங்க நீங்க போய் உடனே இப்ப கேட்டுவாங்க சாமி உடனே என்னடா கஜரமணன் பார்த்தா தஜரத மன்னன் என்ன நினைக்கின்றார் நமக்கு வயசாயிட்டே போகுத ஆமா நமக்கு பின்னால் சரி ஐயோ சாளர் குழந்தை இல்லையே ஒரு பிள்ளை இல்லையா என்ன சொல்லி ஆமாண்ணா அப்படியே குருவாகிய சரிண்ணா அப்படியே வைஷ்ண பகவான் வணங்கி கொண்டிருக்கிறார் அப்படியே வசிஷ்ட முனிவரை வந்து வணங்கி கேட்கின்றார் ஐயா குருதேவா ஐயா வணக்கம் 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 ஐயா வாருங்கள் 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 ஐயா வணக்கம் ஐயா என்ன பரம்பரை ஆண்டவனுடைய சூரிய குலத்திலே சூரிய குலத்திலே எனக்கு பின்னால் ஆஹா இந்த ஐயோ சாளுக்கு குழந்தையிலே சாமி ஒரு பிள்ளையிலே சுவாமி நான் தான் பாவம் செய்த பாவியாகி விட்டேனா என்ன இல்லையானால் ஆ, இந்த குழந்தை முடிவே போகிறதா எனக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா சுவாமி என்னை கேட்ட உடனே என்னண்ணா வைஷ்ண பகவான் சொல்கிறார் வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கின்றார் மன்னா தஜாதா ஐயா பிள்ளையிலேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொடுக்குறாயா நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் சாமி அரசே உனக்கு கவலையே வேண்டாயா என்னையா சொல்றீங்க என்ன சோதரியுமா எப்படி என்ன சொல்கின்றார் மன்னா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய வேண்டாம் அறிவிக்கிறேன் ஒரு வசனம் அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அறிவிக்கிறேன் ஒரு வசனம் மனதிலே கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் அன்னவரை சொல்லுகிறேன் மனதிலே கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் மன்னவரை சொல்லுகிறேன் மன்னா கஜதா என்ன சாமி பிள்ளையிலேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொடுக்கிறாயா ரொம்ப கவலையோட இருக்கேன் சாமி அரசே என்ன உனக்கு கவலையே வேண்டாயா என்னையா சொல்றீங்க உனக்கு கண்டிப்பாக குழந்தை கரகம் இருக்கு எப்படி சொல்றீங்க சாமி உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி ஆஹா முன்னால் ஒரு மனிதன் கூட சாபம் சொல்லிக்கிறாயா யாரையா சாபம் சொல்லிருக்கின்றார் உன்னுடைய பூங்காவில் வந்து சரி 1000 மத யானைகள் ஆமாம் அப்படியே அழிவச்சு கொண்டது அப்படியா சுவாமி அப்பொழுது என்ன ஒவ்வொரு யானைகளாக 999 யானை நீ கொண்டு விட்டாய் நான் அன்றைக்கு கொன்று விட்டேன் ஒரு யானை மட்டும்
ஆ, அப்படியே பழத்துக்கு அகப்படமிலே சென்று கொண்டது. கண்ணுக்கு புலப்படாமலே சென்று கொண்டிருந்தது. அந்த ஒரு யானைக்கு வேண்டி சரி, சுனைக்கரின் பக்கமாக பக்கமாக பரன் கட்டி ஒளி கட்டி நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆமா சுவாமி, அப்படி நீ காத்து கொண்டு பொழுது இருக்கிற பொழுது நீ எப்படி பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாயோ பெரும் கவலையோடு இருக்கின்றாயோ, அதே போல இன்னொருவன் பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். என்ன இன்னொருத்தரும் பிள்ளை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஐயா, அந்த காலத்துல அப்ப குழந்தைக்கு பெரிய தட்டுப்பாடா ஐயா. அந்த காலத்துல இல்ல குழந்தைங்க தான் எந்த காலத்துல இருக்காங்கல்ல. இந்த காலம் இருக்காங்க, ஆ, இருந்தாலும் அந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாதுயா. என்னையா அதான் கடனை குறைன்னு பஸ் ஸ்டாண்டு செவரு வட்டி சொட்டியில பூரா எழுதி போட்டிருக்காங்களே. எப்படி எழுதி போட்டிருக்காங்க? அதிகம் பெறாதே அவதிப்படாதே, அப்படி ஒன்று பெற்றால் ஒளிமயம், சரி, அதிகம் பெற்றால் அல்லல் மயம். அப்படி நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் அப்படி நமக்கு ஒருவர், சிறிய குடும்பமே சீரான குடும்பம் அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட வாசகம்லாம் இப்ப வந்திருக்கியா. இல்ல இன்னொரு வாசம் வந்தா சொன்ன தெரியுமாடா? அது என்னது? முதலாவது குழந்தை அவசியம், அவசியம்தான். இரண்டாவது குழந்தை ஆடம்பரம், விலைவாசி ராக்கெட் வேகத்துல வேற போய்கிட்டு இருக்கு. மூன்றாவது குழந்தை ஆபத்து. ஆபத்தா? ஆமா, அப்ப எங்க மச்சான் செந்தில்குமாருக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்க. இல்ல, எவ்வளவு பெரிய ஆபத்து தான் சொல்லடா. ஈஸ்வரனுடைய கிருபையினாலே ஆக தானா இறங்கிறோம், எல்லாம் சரியாயிரும். அப்படி குழந்தை இல்லாமல் ஆமண்ணா, யார் பழங்க தெரியுமா? யார் என்ன கொலைப்படுகின்றது? அந்த திக்கின்ற பொறி என்ற நகரிலே நகரிலே அந்த நகரத்திலே ஆண்டு வாரார் மாமோனியோ மாமோனியோ அந்த அதுக்கிந்த புரி என்ற நகரத்திலே நகரத்திலே நகரிலே அபி ஆண்டு வாரார் மாமோனியோ மாமோனியோ அந்த கண்ணே நல்ல மாமோனியோ மாமோனியோ அந்த கண்டே மாமோனியோ அவர் மனைவி அஞ்சனையாள் அபி அந்த கண்டு நல்ல மாமோனியோ மாமோனியோ அந்த கண்ணே மாமோனியோ அவர் மனைவி அஞ்சனையாள் அஞ்சனையாள் கேட்ட மன்னா தஜரதா, என்ன சாமி, நீ எப்படி பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாயோ பெரும் கவலையோடு இருக்கின்றாயோ, அதே போல சரி, இன்னொருவன் பிள்ளை இல்லாமல் யார் கவலைப்படாங்க தெரியுமா? யாரென்ன கவலைப்படுகிறது? அப்படியே திக்கில்லாபுரி என்று நகரம் இருக்கிறது. ஒரு நகரம் இருக்கிறது, அங்கே ஆண்டு வருகிறார் அந்த கண்மணி. அந்த கண்டு மாமுனிவர் ஆண்டு வருகின்றார். அவருடைய மனைவி பேரா அஞ்சலி தேவி. அப்படியா? நீ எப்படி என்ன பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாயோ பெரும் கவலையோடு இருக்கின்றாயோ? அதே போல அவங்களுக்கு வெகு நாளா குழந்தை இல்ல, ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. வெகு நாளா குழந்தை இல்லாமல் ஆமா, கோவில் கிழக்கெல்லாம் சென்று தான தர்மம்லாம் செய்த பிறகு பிறகு வெகு நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. ஒரு 65 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தைய பெற்றிருக்கா ஐயா. இல்லை இல்லை 40 வயசு சொல்லேன். ஏன்னா அந்த காலம் குழந்தைல சொன்னா என்னண்ணா இந்த காலம் மாதிரி ஆஸ்பத்திரியா அலைய மாட்டாங்களாம். வேற எங்கண்ணா போவாங்க? அந்த காலம் குழந்தைல சொன்னா அப்படியே கோவில் தமசுவாங்களாம். அப்படியே தவம் செய்வாங்களா? ஐயா ராமா, ஐயா ஈஸ்வரியம்மா, அம்மா, காளியம்மா, முப்படாரியம்மா, முத்தாரம்மா, ஆ, பிள்ளையாரப்பா, அப்பா, திருச்செந்தூர் முருகா, கடலகாத்த கந்தா, செந்திலாண்டவா, சரவண பாபா, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி சரி அப்படியே கோவில போய் தமசுவாங்களாம். ஆமாண்ணா, கோவில போய் பிள்ளை தொழில் கட்டுவாங்களாம். என்ன பிள்ளை தொட்டில் கட்டுவாங்களா? ஆமா. ஐயா, நான் பின்னாடியே உட்காந்து அப்படியே உடுக்கி அடிக்காரு பாருங்க நம்ம மாப்பிள்ள முகேஷ் கண்ணா. மாய கண்ணன் இவர் பிறக்கன்னு சொல்லி இவங்க அம்மா நம்ம ஊர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு 6 வருஷமா கால்நடையா நடந்து போய் பிள்ளை தொட்டில் கட்டிட்டு வந்தாங்களாம். அடா பாயமட்டம் மாவா கெடுத்துட்டால. அதுக்கப்புறம் தான் எங்க மாப்பிள்ள ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில பிறந்தாராம். சொல்லி 6 வருஷம் நடந்தாங்க திருச்செந்தூருக்கு. சரி, நான் பிறந்த பிறகு 7 வருஷம் மாரியங்கோயில் நடக்காங்க. எதுக்கு பையன் சீக்கிரமா மேல வந்துருட்டனா? அதுக்கு இல்லையா, வேற எதுக்கியா? இந்த பையன் எதுக்கு பிறந்தாண்டு தான். ஐயோ, மம்மிக்கு அதுக்கு பிறகு அறிவு வந்திருக்காள. ஆமா, அப்படி கூட சரிண்ணா.
அங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆமாண்ணா அப்படியே ஆண் குழந்தை கழிச்சு பாருங்க. ஆமாண்ணா இவன் குருவரிய பிறந்ததினால் பிறந்ததினால் பேர் குருபுத்திரன். குருபுத்திரன் இவன் சிவனரிய பிறந்ததினால் பிறந்ததினால் சிவ கைலாசம் சிவ கைலாசம் சொல்லி வெகு நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆமாண்ணா அப்படியே குருபுத்திரன் என்றும் சரியண்ணா சிவ கைலாசம் என்னும் பெயரை கொடுத்து பெயரை கொடுத்து பிள்ளையை எப்படி வளர்த்து வருகிறார் என்றார். எப்படி என்ன வளர்த்து வருகின்றார்? அங்கே பேருமிட்டு பிறகுலமாய் பேருமிட்டு பிறகுலமாய் பிரகோளமாய் பிள்ளை தன்னை வளர்த்து வர வளர்த்து வர பெருமிட்டு பிரகோளமாய் பெருமிட்டு பிரகோளமாய் பிறகுலமாய் பிள்ளை தன்னை வளர்த்து வாரார் பிள்ளை தன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே சம்புகள் பெற்ற ஈஸ்வரி அம்மனை தேடி கும்மி அடிப்பம் கும்மியட்டி பண்ணை கும்மியட்டி ஈஸ்வரி அம்மன் அருள் பர கும்மியட்டி உங்க வனத்திலே பூவெடுத்து நல்ல பிச்சு போறார்கள் சென்று கட்டி தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே பூமி புகழ் பெற்ற ஈஸ்வரி அம்மனை போற்றி கும்மி அடிப்பம் கும்மியட்டி பண்ணை கும்மியட்டி நல்ல குறக பாட்டு கும்மியட்டி கும்பங்குலங்க கூடங்குலங்க அம்மா கும்பத்தின் வேப்பிலை பூச்சொரிய தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே கும்பங்குலங்க கூடங்குலங்க அம்மா கும்பத்தின் வேப்பிலை பூச்சொரிய அலேலங்கும்பி அலேலம் அலேலங்கும்பி அலேலம் கோபாலன் தங்கையா ஈஸ்வரி அம்மனம் குல விருப்பத பாருங்களே தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே தட்டி தட்டி குழல் ஆயிரமா வெள்ளி தட்டாமல் குழல் ஆயிரமா கும்மியட்டி பண்ணை கும்மியட்டி நல்ல வலையல் கொள்ளுங்க கும்மியட்டி தங்கம் தட்டிய ஈஸ்வரி அம்மைக்கு தள்ளிக்கேன சில வேடிக்கையா நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே வட்ட வட்ட சிறு பொட்டரிலே ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட அலேலங்கும்பி அலேலம் அலேலங்கும்பி அலேலம் வட்ட வட்ட சிறு பொட்டரிலே ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே தங்கம் தட்டிய ஈஸ்வரி அம்மைக்கு தங்க கணையளி போட்டிடுங்கோ கும்மியட்டி பண்ணை கும்மியட்டி நல்ல வலையல் கொள்ளுங்க கும்மியட்டி ஆடி வரத பாருங்களே விளையாடி வரத பாருங்களே தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே ஆடி வருகிற ஈஸ்வரி அம்மைக்கு ஆலத்தி பெண்களை பாருங்களே தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே வழக்கை பார்த்த நல்ல குணமா நல்ல வல்ல தலையணை மேலைகளா தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே சாய்ந்திருக்கிற ஈஸ்வரி அம்மனை எழுப்பி கும்மி அடிப்போம்